திருமண மார்க்கெட்டில் மாப்பிள்ளைகள் கண்டிஷன் போடும் காலமெல்லாம் இன்னைக்கு மலையேறி விட்டது. இது அப்படியே தலைகீழாக மாறி இப்போது திருமண மார்க்கெட்டில் பெண்கள்தான் தனக்கு வரும் மாப்பிள்ளை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று 1008 கண்டிஷன்கள் போடுகிறார்கள். உதாரணமாக சென்னையில் ஒரு மேரேஜ் மேட்சிங் சென்டரை நடத்தி வரும் நண்பரிடம் அறிந்த செய்தி அவர் கூறுவது போன்ற உரையாடல். இதை ஆரம்பித்த 14 வருடங்களாக பெற்றோர்களை நேராக வரச் செய்து பதிவு செய்யும் முறையை ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக வைத்திருக்கிறேன். சமயங்களில் பெண் பையன்களையும் நேராக ஆபீஸிற்கு வரச் சொல்லி பேசி பார்ப்பேன். பெண்கள் பையன்களுக்கு அன்றைக்கிருந்த மனநிலைக்கும் தற்போது இருக்கும் மனநிலைக்கும் தான் எத்தனை வேறுபாடுகள் தெரியுமா? உதாரணமாக சமீபத்துல தன் பெண்ணுக்கு ரிஜிஸ்டர் செய்ய வந்த பெண்ணின் தாயார் சொன்னது இது. போன மாசம் எங்க பொண்ணுக்கு ஒரு இடம் பார்த்து நிச்சயம் பண்ணினோம். 4 மாசம் கழிச்சு கல்யாண தேதி குறிச்சிருந்தோம். போன்லே பேசிக்கிட்டதிலே அந்த பையன் பேச்சு எங்க பொண்ணுக்கு பிடிக்காம போச்சு. இந்த கல்யாணமே வேண்டான்னுட்டா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் முடியாமத்தான் மறுபடி ரிஜிஸ்டர் செய்ய வந்தோம் என்றார்கள் அந்த பெற்றோர். வேறொன்னும் இல்ல, வீட்டிலே குக் இருக்கான்னு எங்க பொண்ணு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் குக் இருக்கு, ஆனா அவ லீவு போட்டா நீ ஏதாவது செய்யறாப்ல இருக்கும்னு சொல்லி இருக்கான். அது எங்க பொண்ணுக்கு பிடிக்கல. குக் லீவு போட்டா எங்க அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, நான் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கிறான்? இன்ன கம்பெனியிலே வேலை பார்த்து இவ்வளவு 1000 சம்பாதிக்கிறேன், என்கிட்டேயே இவ்வளவு பேசுறான். சமைக்கணும், காஃபி போடணும்னா பேசாம கிராமத்திலே போய் படிக்காத பெண்ணை பார்க்க வேண்டியது தானேன்னு கேட்கிறா. அவ சொல்றது எங்களுக்கும் நியாயமா படுது என்று தன் பெண்ணின் மனநிலை தெரிந்தும் விட்டு கொடுக்காமல் பேசினார். அந்த அம்மா அடுத்து ஃபைல் பார்க்க வந்த பெண்ணுக்கு வயசு 32 இருக்கும். நீங்க கொடுத்த அந்த ஜாதகம் பொருந்தி வந்ததுன்னு அப்பா அந்த பையனோட செல் நம்பர் கொடுத்தாரு. பேசி பார்த்தேன், ஆனா சரிப்பட்டு வரமாட்டான்னு தோணுது. மாட்டாருங்கிறதெல்லாம் இப்போது இல்ல. நேத்து நான் மூவி போனேன்னு அவன்கிட்டே சொன்னேன். யார் கூட போனேன்னு கேட்டான். இந்த மாதிரி கேட்க கூடாதுங்கிற மேனர்ஸ் கூட தெரியல. ஐ வாண்ட் மை ஸ்பேஸ். எனக்கு ரொம்ப ப்ராட் மைண்டட் பையன்தான் மேடம் ஒத்து வருவான் என்று வேகமாக பேசினாள் அந்த பெண். இது மட்டுமல்ல, இதுபோல் எத்தனையோ விதமான டைலாக்குகளை நான் கேட்டு வருகிறேன். எனக்கு லைஃப்லயே பிடிக்காத வார்த்தை கேம்ப்ரமைஸ். நான் எதுக்காக கேம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? அப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்லை என்றாள் ஒரு பெண். அவளும் 30 வயதை நெருங்குகிறாள். ஒரு பெற்றோரே வந்து சொன்ன விஷயம் இது. எங்க பொண்ணு அட்ஜஸ்டபிள் டைப் இல்லை, அதை இப்பவே சொல்லிடுறோம். அதனால பேரண்ட்ஸ் இல்லாத இடமா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அல்லது வெளியூரிலே குடும்பம் இருந்து பையன் மட்டும் இங்கே வேலை பார்க்கிற மாதிரி பையன் இருக்கா என்றார்கள். இன்னொரு பெற்றோர் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். எங்க பொண்ணு சமைப்பாள்னு எதிர்பார்க்க வேண்டாம், அவளுக்கு